வணக்கம். இந்த காஸ்டிஸ்ட் பூமராக இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காண்டி ஒரு சின்ன ஒரு அறிவுரை. மண்டையில மயிர் இல்லைன்னா மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதா? எப்பயுமே நீங்க வந்து பெற்றவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும், மத்தவன் பேச்சு கேட்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்க அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. ஏன்னா இதை நான் கடுமையாவே சொல்லிக்கிறேன். சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில ஒரு டாக்டர் பார்த்திருப்பீங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி கொலகாரம் ஆயிட்டான், அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பதான் அவன் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான். இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சுக்க, உதச்சிக்க, கண்டிச்சுக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெரி. நீங்க தான் வந்து எங்க குல பெருமை, எங்களோட பொக்கிஷம். நீங்க உங்களை பாதுகாக்கிறதா எங்களோட வேலை. ஏசியா இல்ல சார், டிசியா இல்ல சார், இல்ல பிசியா அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்ல சார். கவர்மெண்ட் இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். வா, நானே அலாட் பண்ணேன். பார்த்து ஆனா எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. ஒரு பொம்பளை புள்ள பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறி வச்சா. நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா, எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. அப்ப பாரு, நீங்க தான் எங்க பொக்கிஷம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க. ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம். என்னடா அது ஆதிக்க குரூப்போட ஸ்டார்டர் பேக் மாதிரி வந்திருக்கு, என்ன மேட்ரு? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எல்லாத்தையும் தலை குடிக்க வைக்கும். அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தலை நிமிர்ந்து நட. ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட், உங்க அம்மா காஞ்சிபுரம் மார்க்கெட்ல பிளேடு போட்டாங்க. இந்த மாதிரி ராயல் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க. அது வந்து உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தா நாய் பேயெல்லாம் பார்க்கவே கூடாது. என்னடா சொன்ன? நாய் பேயெல்லாம் பார்க்கவே கூடாது. ஓடி போய் உன் வாழ்க்கை உன் சிங்கத்தின் கையில, ஒரு சிங்கத்தோட கையில உங்களை புடிச்சு கொடுப்பாங்க. நாய் பேயெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாய் நரி ஊழைகளும் தேவையில்லை. டேய், பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு ஊத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. நம்ம எப்பயும் கெத்தோட வாழ்வோம். தேவைன்ற கெத்து மாறாம வாழ்வோம். அந்த கருத்தை வேணாண்டா வாய மூடுறாங்கோ. இனிமே தேவை மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நம்ம சூழ்நிலை எடுப்போம். எல்லாருமே பெத்தவங்க பேச்சை கேட்டு நல்லபடியா இருப்போம். உனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கலையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அடிக்ஷன்? அந்த அட்வைஸ் பண்றதே ஒரு அடிக்ஷன் தானே. எவனை பார்த்தாலும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கல. அதே மாதிரி இந்த அக்டோபர்ல தேசிய தலைவர் வெளியாகும். எப்படி தேவமார் சமுதாயம் இனி தலை நிமிர்ந்து நிக்குதுன்றத இந்த படத்தின் ஒற்றுமையை காட்டும். இந்த நாய் குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் வித்துட்டு இருக்கு. இது ஈரான் ஈராக்கு சதாம் ஹுசேன் ரேஞ்சுக்கெல்லாம் பேசுது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வச்சோம்னாலே நாளைக்கு காலம் தேவமாருக்கு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த இதுல இருந்து சினிமா தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றத ஒரு காமெடியனா இல்லாம ஒரு தமிழனா, ஒரு தமிழ் உணர்வாளனா, நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மேடையின் மூலமாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. உங்களா சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நீ தான் தர்த்தினிமா போயிட்டா, அவங்களே சுட்டு தொலையா. நான் போயிட்டு துணைக்கு ஆளு, நம்ம தனியா தெரியுறதப்ப போயா அந்த பக்கம். எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். அவனுக்கு தான் மண்டையில அடிபட்டு மரம் கணிச்சுன்னு தெரியும்ல. என்ன? அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம். அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா சார், பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரட்டா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க. அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் விழுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சுக்குவா? விழுந்துடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவியா? இத பாருங்களேன், தாங்க பிடிச்சு. உள்ள இருக்க வேண்டிய லூசு பயலுலாம் வெளியே இருக்கிறானுவா. எப்படி அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு லட்சுமி அனுப்பிட்டு இருக்க?
எனக்கு பிறப்புல வீரம் இருக்கீங்க, ரத்தத்தில வீரம் இருக்கு. பத்தாவதுக்கு என்னால நான் ஏற்றுக்கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன், அவன் மகன் நான். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நான் பொம்பளைங்க எல்லாம் இப்படியே ஏமாந்துனே இருப்பாங்களா? எத்தனை பேர் இப்படி ஏமாத்திக்கிற? நான் சொல்றேன் பொறுமையா இரு. எவன் வந்து எனக்கு என்ன, இது ஏன் நாடு, இங்க நான் தான் அதிபர், நான் தான் நான் வந்தேன்னா என் மண்ணை மக்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும், நான் செய்வேன், அவ்வளவுதான். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? சென்ட்ரல் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. முத்துராமலிங்கத்தவர் சாதி தலைவர், ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை காப்பாற்றணும்னு பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு பேசியிருக்கான். அப்பெல்லாம் யாரும் கவனிக்கல. இப்பதான் தெரியுது. ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட், மாமனுக்கு பிடிச்ச ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. சீமானுக்கு 58 வயது. சீமானுடைய மனைவி கயல்வெளிக்கு எத்தனை வயது? 31 வயசு. சீமானுடைய மாமியார் மனோகரி காளிமுத்துவினுடைய 2வது மனைவி, தெலுங்கு மனைவி, தெலுங்கச்சி, அந்த அம்மாவுக்கு வயது எத்தனை? 52. யோசிச்சு பாருங்களேன், யாரு மகள் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது? என்ன மாமா, உன் மாமியாரோட வயசு அதிகமாம? ஆச்சரியத்தை பாரு. ஒருத்தவனுக்கு தான் பொண்டாட்டியோட வயசு அதிகம், அதுல மாமியாரோட வயசு அதிகம். மகள் வயசு இருக்கிற ஆளை இவன் கல்யாணம் பண்ணல. 58 வயசுல 31 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு, ஈக்குவலா. இதுல மாமியாரோட வயசு அதிகம். வாவ், வாட் அ பியூட்டி. இவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. பெரியார் தான் சொத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணாருன்னு இவன் சொல்றான். ஆனா இவரு பொண்டாட்டியோட சொத்தை வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்ல. அதையும் கேடு கட்டம் சொல்லியிருக்காங்க. எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு. எங்க மாமா பேர்ல, எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரல, என்ன கோவம் இருக்கு. இப்ப எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. வருத்தம் இருக்கு, இன்னமும் வருத்தம் இருக்கு. அவரோட வயசு கம்மியா இருக்கும், அவங்க மாமியார்ட்ட அவருக்கு வருத்தம் இருக்கு. இவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணல, பெரியார் தான் சொத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணிட்டாரா. நான் எடுத்து வைக்கிற கருத்தியில தான் நீங்க பார்க்கணும். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு எங்க தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாடுறார். அதுல பெரியார் என்ன, எங்களுக்கு வரியார் என்ன, சிறியார் என்ன? என் மொழியை சனியன் விட்டு ஒளின்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு? தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்க யாரு? என் மொழியை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்ல நீங்க யாரு? ஆங்கிலத்தை படிக்க, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க, தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்கன்னு சொல்ற நீங்க. ஏன் தமிழ்ல எழுதுனீங்க? உங்களுக்கு எழுத வரலைன்னா யாராவது வச்சு தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வச்சு போயிருக்கலாமே. என் மொழியை சனியன் என் மொழியில பேச நீங்க எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம்? அதை விட்டு ஒளி, என் மொழியை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்ல நீங்க யாரு? அதை விடவா எங்க ஐயா காட்டுமிராண்டி மொழி? ஏன் காட்டுமிராண்டி மொழி எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை அதே தலைவன் தான் சொல்றான். ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக, தமிழை விரும்புவராக இருப்பார்கள், ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றேன். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீங்க சொல்லு, காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா? உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதங்கள், ஏழாவது கர்மாந்தரம், தேவாரம், திருவாசனம், இந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக, கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போகிறதே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. ஒருவருக்கு மொழி மேல பற்றுலாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றுலாமையா? தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிவிக்கிறேன், பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லைப் பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வலைவலத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வலைவலத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மன்னம் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியாரு தமிழகத்தின் துறை யாரு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்கள் இனத்திற்கு துரோகம் செய்கிற மொத்த புத்தகம் எடுத்த துரோகிகள் நீங்க தான். நீங்க இமயவரை பரவி இருந்த ஒரு தேசிய இனம்
இன்னைக்கு மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் தெலுங்கர்களாகவும் பிரிந்து போனதற்கு காரணமே பார்ப்பனிய ஆரிய மொழியான சமஸ்கிருதம் தான். உங்கள் தாய்மொழி சமஸ்கிருதத்தோடு எங்கள் தமிழ் கலந்து பேசியதால் வந்த விளைவு தீர்வு இன்னைக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.